இருங்க பாய், 10 கிலோ கறி வேணும் பாய். அது யார் சொன்னதுங்க? கழுத்தா இருக்க முடியும். என்னால் தான் நீ பொழைச்சா நீ வான்னு சொன்ன மாதிரி நிற்க முடியுமா? தண்ணி ஓடுவான்னு கேட்ட என்னம்பானு தெரியுமா? உன்ற வீட்லயே வந்து போடுறேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வருங்க? என்ற வாழ்வாதாரத்தையே கெடுத்து போட்டானுங்க இந்த பேக் ஐடிக்காரனுங்க. ஓடோடு போயிட்டு போடணும்னு சொன்னது நான் தான். பிள்ளையெல்லாம் பெரிய மனுஷியாச்சுன்னு கேட்பானுங்க. பெரிய பிள்ளை தெரியுமா இருப்பானுங்க. பாத்ரூம் குளிச்சுட்டு இருந்தா நொல்லி பாசுவானுங்க. அது போன வரக்குதான் நைட்டு தான் குளிக்கணும். இல்லையும் வேற வீட்டு பாத்ரூம் போய் பொம்பளை பிள்ளைங்க இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கா? இப்ப நடந்துட்டு தான் இருக்கா. அண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பெரிய வீரன். பெரிய வீரன். இருங்கு பாய்ங்கிற வார்த்தை வந்து உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. எல்லாம் நீ இப்போ 4 பேர் சொன்னாங்கல்ல இதுங்க, எங்க பேர் எல்லாம் இப்போ சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எங்கேயோ போயிடுச்சு. 10 கிலோ கறி வேணும் பாய். அது யார் சொன்னதுங்க? அது எங்கே யார் சொன்னாங்கன்னு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் கேட்டானுங்க. இப்போ கேட்பானுங்க. பொழுதாடும் கூட இப்போ கேட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் திறந்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒருக்கா செய்யல ஒரு அந்த வார்த்தை வச்சு ட்ரெண்டிங் பேக் ஐடிக்குன்னு நிறைய இருக்குது. பேக் ஐடி தான் நிறைய இருக்குதுங்க. அவை தான் பண்ற வேலை. ஏன்னா அவங்க மூலியமா தான் நீங்க ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு வேண்டி நம்ம கழுத்தா இருக்க முடியும். என்னால் தான் நீ பொழைச்சா நீ வான்னு சொன்ன மாதிரி நிற்க முடியுமா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கண்ணா? 2 பிள்ளைங்க இருக்கிறேன். வீட்டுல என்ன பண்றாங்க? வீட்டுல எதுவும் வச்சா கிடைக்கிற வேலைக்கு விவசாய கோயில். குழந்தைகளுக்கு என்ன வயசாச்சு? வயசு அது ஒன்று 6வது படிக்குது. ஒன்று சிறுசு 4வது போறது இல்லை. என்னதான் பண்ணாலும் போறது இல்லை. நல்லா படிக்க வைக்கணும். ஏன்னா சுற்றி பற்றி சொல்லி அனுப்பணும். எல்லாம் போய் உட்கார வச்சுட்டு வந்துருச்சா இதெல்லாம் போறோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட போறோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்று தண்ணி போடுவானுங்க. இங்க இடத்துல உட்காந்து எங்க ஊரு தான். இந்த இடத்துல தண்ணி போடுவானு கேட்ட என்னம்பானு தெரியுமா? உன்ற வீட்லயே வந்து போடுறேன் அப்படிம்பானு கேட்பானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பேசுறது. என்னால சண்டை கட்டக்க முடியாது. முதல் மாதிரி இருந்தா சண்டை கட்டி முடிக்க விட்டுருவேன். 6 வந்தாலும் வாங்கடா இப்ப இருக்கிற மாதிரியே இருந்தா அப்படித்தான் கேட்பான். இப்ப இந்த ஏரியாவுக்கு வரும்போது பெரிய வீரன் சொன்னா தெரியுமானா இல்ல எருங்கு பாயின்னு சொன்னாதான் தெரியுமா? பெரிய வீரன் தெரியும். இப்ப புதுசா வந்தவங்களுக்கு எருங்கு பாய் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஆனா உங்க பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. நான் எருங்கு பாய் வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு புளிய மரம் வரும் அங்க பக்கத்துல தான் வீடுன்னு சொன்னாங்க. முதல்ல உங்களை யாரு வீடியோ எடுத்தது? எருங்கு பாயின்னு சொன்னது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஊர் தான் அந்த பையன். ஒரு பையன் அப்படின்னு ஒரு பையன் அது பொள்ளாச்சிய வந்தாங்க. எடுத்தாங்க போனாங்க. நான் அவியில ஒண்ணு பெருசா ஒன்றும் பேசவும் இல்லை எதுவும் இல்லை. ஊட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னதே எனக்கு இதாயிருச்சு. ஏன் இப்படி சொல்லணும்? உள்ளூர் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஊட்டியை சேர்ந்தவர் எதுக்கு சொல்றது? ஏற்பட்டீங்க நீயே திரட்டினால எதுக்கு ஓரம் மாற்றி வைக்கிறது? ஒரு பந்தாவை கெத்தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அதனால அவங்க கூட பேச்சுவார்த்தை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வருங்க? 100 வரும், 150 வரும், 300 வரும். அடிச்சு விடுறீங்களா? 100 300 மருந்துரு பாக்குறியா? நீ இருந்தா நான் பேசுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். வர இங்க ஒண்ணு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா யாராவது எமர்ஜென்சி கூப்பிட்டா அதுதான் பிரச்சனை. என்ற வாழ்வாதாரத்தையே கெடுத்து போட்டானுங்க இந்த பேக் ஐடிக்காரனுங்க. என்னன்னா இந்த ட்ரெண்டிங் அதில் மார்க்க என்ன சொல்லுவாங்கல்ல லைக்கியா லைக்கு வேண்டி அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி எண்ணெய் உயிரை வாங்குறது. ஐபோன்ல புடிச்சு போடுவேன் அப்படிலாம் நான் சொன்னது கோபத்துல யதார்த்தமா சொல்லுவீங்களா? யதார்த்தம். ஐபோன்ல இப்போ எனக்கு பத்தி தெரியாது. போன்ல எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா அந்த கோபத்துல சொல்லுவேன். ஐபோன்ல பேரு ஊரெல்லாம் தெரியும்னு சொன்னாங்களா, அதனால நான் சொல்லிட்டேன். 1 மணி நேரத்துல பாடுறேங்க எங்க இருந்தாலும் ஐபோன்ல பிடிக்கிறேன்டா அப்படின்னு மிரட்டுவேன். அப்புறம் ஓடோடு போயிட்டு போடணும்னு சொன்னது நான் தான். கோபத்தில் சொன்னது கிடைச்சானே பிச்சு போடு வந்த இடத்துல அந்த மாதிரி பிரசரையா இருக்கியா. ஊருக்கா வந்து மறுபடியும் 2வது போய் கோயம்புத்தூர் போய் என்ன சின்னப்பட்ட என்னாச்சுங்க? நான் உடம்பு பிரஷர் ஏறி பிரஷருக்கு மாத்திரை கொடுக்குறா, பைசல் கொடுக்குறா, டிபி கொடுக்கறதா, சர்க்கரை கொடுக்கறதா, எத்தனை வைத்தியம் பண்ணுவானுங்க. அவங்களே கன்ஃபியூஸ் ஒவ்வொரு இந்த வார்டு விட்டு அந்த வார்டு பயங்கரமான இதா இருக்கு. எதுக்கு சொல்லி மருந்து வாங்கி திங்கிறதுன்னு சொல்லுவேன். இத்தனை வைத்தியம் இருந்தா எதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க? அவர் கோபம் வந்துன்னா பேசுனா ஏதோ கடை பூரா பேருக்கு அந்த மாதிரி. பரவாயில்லைங்களா? இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. திரும்பி முந்தானத்துக்கும் கூட 2 பையங்க வந்தாங்க. அவிய சொல்லி இல்லையா வந்தாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. என்ன தம்பி அவியல் பத்தி பேசாத தம்பின்னதான் ஒரு வேத்துருச்சு. அந்த கோபம் வர்றப்ப வேத்துருச்சு. இப்ப நீ
கொஞ்சம் யதார்த்தமா கேட்கங்காட்டிக்கு உங்களுக்கு பிபி அதிகமான வேர்க்க ஆரம்பிச்சிருங்க. பிள்ளையெல்லாம் பெரிய மனுஷியாச்சுன்னு கேட்பானுங்க, பெரிய பிள்ளை தெரியுமா? அப்படிங்களா? இப்படி எல்லாம் கேட்ட கோபம் வருமா? புரியுதா? வயசு எத்தனையாச்சு பெரிய மனுஷன் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அப்படி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படின்னா கையில கிடைச்சா அடிச்சே போடுவீங்க? வெட்டியே ஓடுவாது. எதக்க போய் பாக்குறதா? கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தீங்க? என்ன இது மாதிரி எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு அவர் என்ன சொன்னாங்க? கலெக்டர் ஒண்ணு நடவடிக்கை எல்லாம் எடுக்க பார்க்க சொல்றேன்னு தான் சொன்னாங்க. ஒண்ணு நடவடிக்கை அவ்வளவு எனக்கு. அப்புறம் 1100 பண்ண இப்ப புடிங்கி போடுவாங்க. எங்க ஸ்டாலினிக்கு ஒன்னும் விடங்க மாட்டாங்க. நம்ம நிலைமையை நம்ம தான் பாத்துக்கோணும். ஓட்டு உரிமை மட்டும் இருக்குது. எப்ப இன்னும் 5 வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டு உரிமை இருக்குது, அதுக்கு மட்டும் வருவாங்க. மற்றதுக்கு எதுக்குமே வர மாட்டாங்க. பாருங்க, பட்டா இல்லாமையெல்லாம் நிறைய கரண்ட் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு இது பட்டா இல்லையா? பட்டாவே இல்ல. கரண்ட் கொடுத்துக்கிறாங்க அடுத்த வீலுக்கெல்லாம், எனக்கு மட்டும் இல்ல. என்ன காரணம்? கரண்ட் இல்லையா உங்களுக்கு? கரண்ட் இல்ல. போன்ல எப்படி சார்ஜ் போடுவீங்க? பக்கத்து வீட்டுலதான். பக்கத்து வீட்டுக்காரவே கேட்டு பேட்டுருவானுங்க. என்ன மைக்கடி போன் எடுப்பேன் பானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுவானுங்க. அவிய போட மாட்டாங்க, போட வேண்டான்னு. அப்புறம் என்ன பண்றதுன்னு சார்ஜ் ஓரக்கே பயந்துதான் போடணும். பயந்துதான் போடணும், வேற வழியே இல்லை. ஆனா நான் கரண்ட் தனி வரியே வீட்டு வரியெல்லாம் கட்டிட்டு இதெல்லாம் கட்டிட்டு கேட்டங்காட்டி ஒரு ஆபீசர் கேட்டோம்னா அந்த ஆபீஸ் இருக்கிறாரு. ரோட்டு ஐபிஎஸ் ரோட்டுக்கும் கூட பஞ்சாயத்துல இது ஓட்டு போடுவோம், ரசீது ஓட்டு கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். பாத்ரூமே சரியா இல்ல. இங்கன்னா பாத்ரூம் அதுதான் பாருங்க. அங்க நின்றுட்டு இங்கதான் தனி அடிப்பானுங்க. பாத்ரூம் குளிச்சுட்டு இருந்தா நொல்லு பாசுவானுங்க. அது போன வரக்குதான் நைட்டு தான் குளிக்கணும். இல்லையும் வேற வீட்டு பாத்ரூம் போய் பொம்பளை பிள்ளைக்கு நடந்துட்டு தான் இருக்கா. இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. தண்ணி ஓட்டு தான் இருப்பானுங்க டெய்லி. இங்க ஏரியாக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்களா இவனுக்கு? அதை விட எப்ப சாவான்னு நினைக்கிறதா. இந்த ஊட்டிப்புல வந்தவனுக்கு தான் தெரியும். பொம்பளை அடுத்த வீக் பொம்பளை சண்டை காட்டிட்டு இருந்தாலும் போடுறது, இதெல்லாம் போடுறது தப்பு தானே. பொம்பளை பிள்ளைகளையால கொஞ்சம் விலைக்கு இருந்தா சரி அதை எடுத்து போடுறாங்க. இவ எப்ப அம்மால போடலாமல்ல, அப்பா அக்கா தங்கச்சியில இருக்குதல்ல, அவனுக்கு போடலாமல்ல பேக்காயிட்டுக்காரனுங்கெல்லாம். அதைத்தான் நான் சொல்றேன். அப்புறம் இந்த அரசாங்கத்தை பத்தி தப்பா பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதல்ல. இது எது அரசாங்கம் அப்பா அம்மா மாதிரினா நம்ம நீ சங்கடப்பட்டால் சரி, யார் சங்கடப்பட்டாலும் அப்பா அம்மா மாதிரி அரசாங்கம் அல்ல. அந்த அரசாங்கத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்து போனாதான் அதுக்கு மரியாதை. இதே கேரளால போய் நடுத்தரத்துல போய் பீடி குடி வைக்கல. கேரளால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. தூக்கி போட்டு உள்ள போட்டு நோக்கிடுவான். ஏன்னா நான் போய்க்கிறேன். அப்படிங்களா? தண்ணியும் போடக்கூடாது. எனக்கு தெரியுமா, கரும்பு வியாபாரம் இந்த ஜூஸ் வியாபாரம் பண்றாங்கல்ல, கரும்புக்கு இது போப்பன் பொறி வியாபாரம் எங்க ஊர்ல இருந்து போவாங்க. நான் சின்ன பையன்ல இருந்து போய்க்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? இல்லதான், 3 வருஷம் உட்காந்துக்கிறேன். 1ஆவதுலயே 3 வருஷமா? 3 வருஷம் உட்காந்து படிக்க ஏறல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தன் பந்தா பண்ணுவேன். நம்மளது பந்தாவிங்கிறதே கிடையாது. ஒரே மாதிரி யதார்த்தமா சொல்லிடு வாழ்வது எது நடந்தாலும். அது மாதிரி. சரி, உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னா நீங்க கடையில் வேற அவியதான் போய் வாங்கிக்குவாங்க, நான் கொடுத்துருவேன். குழந்தைகளுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. படிக்க வைங்க. படிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு வந்து வீட்டுல கரண்ட் இல்ல. குழந்தைங்கனால டிவி தான் இந்த வயசுல எல்லாம் பாப்பாங்க. எல்லாம் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருவாங்களா? சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. போன முடி கூட்டுருவாங்க தம்பி. அப்படி ஒரு நாளைக்கு பாசமா இருப்பேன். இப்ப எப்படின்னு தெரியுமா, நீங்க ஒரு நாளைக்கு வர்றேன், நான் நீ ஒரு நாளைக்கு பாக்குறேன், வாங்கினா டீ சாப்பிட்ற ஜாலியா செய்யறது வேற. அப்போ உனக்கு ஒரு கடிபிடி வரும்போது ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வரும்போது நீ என்ன டிவி போடணும், உனக்கு அது ஆகாது. ஒரு சங்கடமா முடி கூட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு சரி, 2 நாளைக்கு சரி, இங்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு முடி கூட்டுருவாங்க. நான் அதுக்கண்டு நீ போக வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு போகவே மாட்டேன். கஞ்சி இல்லைனாலும் படுத்து ஒருத்தர் வீட்டு போய் கேட்க மாட்டேன். நான் முக்கியமான நல்ல பழக்கமாக ஆளு கேட்டவளை போய் கேட்டோம்னு இல்லைங்க மாட்டாங்க. எனக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுங்க, சாப்பாடுக்கு இல்லை கொடுத்துருவாங்க. இருங்க பாயின்னு பிரபலம் ஆயிட்டீங்க இல்லையா? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன உங்களை பேசிக்கிறாங்க? என்னை போட்டு இவன் எங்கேயும் கிடந்தவன் இப்படி வந்துட்டான் பாரு நினைச்சிட்டு இருக்கிறேன். முன்னாள் விட்டு பின்னால் தான் குத்துவானுங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. முன்னாள் விட்டு எங்கேயும் இங்கேயே இங்க போற இது வச்சவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. 3 மாசம் கெடு வச்சவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. அவனுக்கு தான் இப்ப சேர்த்துட்டு இருக்கிறானுங்க. நான் ஜாகல. ஏன்னா நான் ஒருத்தனுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஆள் 10 விசா கொடுத்துருக்கணும். உனக்கு என்ன, உனக்கு இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணி நான் கேட்டு போடுவேன்னு வச்சுக்காது. ஏன் போய் அத்தனை தொலைய நீ வர இப்ப பேட்டி எடுத்து நீ போய் சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அடுத்த தாட்டி வரும்போது உன்னை மதிக்க மாட்டேன். இது ஒன்னும் சத்தியா. ஏன்னா பொய்யா யதார்த்தமான ஓப்பனா எல்லாம் பேசி உன்னை முன்னுக்கூட்டு பின்னால் கூட இருக்க நேரடியா கேட்ட பிரச்சனை இல்லையல்ல. உங்க குழந்தைகள என்ன சொல்லுவாங்க? என்ன போலதான் பேசுவா. யாரு என்ன கோபம் வந்து பேசுவா. இருங்க பாயின்னு சொல்றேன் பாரு அவி கிட்ட போய் அப்படின்பா. உங்களோட வார்த்தை வந்து குழந்தைகளுக்கு மூக்கொண்டு அது ஃபேவரட்டா போயிடுச்சு. எல்லாம் பேசுவாங்க. அதில் பொம்பளை பிள்ளைகள்லாம் எடுப்பாங்க வீடியோ. அது எப்படி யதார்த்தமா இருங்க பாயின்னு சொன்னீங்களா? எப்படி அவன் இருங்க பார்த்துக்கலாம் கறி கேக்கா
இருங்க பாய், இப்ப கம்பி என்னங்க பாருங்க பாய் அப்படின்ட்டு நான் அது யதார்த்தமா தான் சொன்னீங்க. யதார்த்தமா சொன்னது. நம்ம இதெல்லாம் நான் அதுதான் ஊட்டி நான் இவ்வளவு டெண்டிங் ஆகுனால சத்தியமா நினைச்சு பார்க்கல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா இது பண்ணக்கூடாது. நினைச்சு பார்க்க கூட இல்ல, நினைச்சும் கூட இல்ல. ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க, உங்க டெண்டிங்க்கு 1 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னாங்க. எனக்கு சோத்துக்கே இல்லாம கிடக்குது. நான் எனக்கு இங்க 1 ரூபா கூட வர்றது இல்ல எப்படின்னு கேட்குங்க. எல்லா விஷயம் அவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொன்ன திரும்ப பண்ண மாட்டேங்க. அவங்களுக்கே லைக் விழுந்துட்டு தான். எனக்கு எவ்வளவு விழுக்குது அவங்களுக்கு விழுக்குது. ஒருத்தன் சாப்பாடு 10 பேர் சாப்பிட்டு என்ன ஆகுது? அதான் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்க வாய்ஸ் தலை அஜித்தே பேசியிருக்காரு. எப்படின்னா இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு வருமானம் இல்லையா? கொண்டு போய் சேர்த்துனா அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஒன்னும் பண்ணவே இல்லை. ஏதோ பணக்காரங்க இருந்துன்னு வச்சுக்கா, 1 செகண்டுக்கு ஒரு வாய்ஸ்க்கு எத்தனையோ கோடி போட்டு படத்தையே நிறுத்துவாங்க. நீங்க அதெல்லாம் பண்ணல, உங்களுக்கு தெரியாது. தெரியாத கூலிக்கார் நம்ம போய் மோத முடியும். வச்சு ஒரு பாட்டே வந்திருக்கு. பாட்டு வந்துருச்சு. பெதிலையும் கூட இருங்க பாய் அப்படின்னு வந்துருக்குது. அந்த மாதிரி நீங்க தியேட்டருக்கு போனீங்களா? போனேன். கோபப்பட்டவர்கள் மற்ற மரியாதையை கொடுப்பாங்க. அதுலயே பிரச்சனை. இன்னைக்கு கூட்டு போனாங்க, டிக்கெட் கொடுத்தாங்க, பணம் கூட கொடுத்தாங்க. மழை வந்தா வீடெல்லாம் ஒழுகுமாண்ணா? ஒழுகும் சாமி, ஒழுகு. சாரல் ஆச்சுன்னு தூக்கி பூரா உள்ள சாரல் தான். மழை நனைஞ்சு போகுது. அப்புறம் ஒதுக்குமா ஒரு பாய்கன்னு வச்சிருந்து மழை நின்று வரைக்கும் படுத்து போட்டு மழை நின்ன பிறகுதான் படுத்துவீங்க. குழந்தைகளை வச்சு ரொம்ப சிரமம்னா. அதுக்கு என்ன பக்கத்து வீட்டுக்கு போனா அவிய ஒன்று பேசுவாங்க. நம்மளுக்கு தாங்காது. அவிய ஒன்று பேசிட்டாங்கன்னு நம்மளுக்கு தாங்காது. அதனால இங்கே இந்த இடத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்கே 5 வருஷம். 5 வருஷமா இருக்கீங்க. கல்யாணம் முச்ச பிடிச்சி 5 வருஷம். பெரிய குழந்தை 10 வயசு 5 20 வருஷம் இருக்கு கணக்கு. இங்க இந்த வருஷத்துக்கு வந்து போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. பொதுவா சாயங்கால நேரத்துல தான் போன் அதிகமா வருமா இல்ல போனாலும் வரலாம்? சாயங்காலம் வரு, ஞாயிற்றுக்கிழமை நாள் ஃபுல்லா வரும். சாயங்கால நேரம் வரு. இந்த நாய்க்கு கஞ்சாவும் தண்ணி அடிச்சானுங்கன்னு வச்சுக்கா, உங்களுக்கு தான் போன் ஒன்னும் உட்காந்து பாருங்க. இப்போ நீங்க பேட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்க ஐடி போட சொல்லி பணமெல்லாம் என்கிட்ட வச்சு வாங்கிக்கிறீங்க. அப்ப நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சாவும் தண்ணி மாட்டி போற 20 மணி நேரம் போக்குறது தான். போலீஸ்ன்னு சொன்னா நாயவே மட்டும் நினைக்கிறானுங்க. கவர்மெண்ட்டா மதிக்கவே மாட்டானுங்க. அப்ப எத்த கொடுப்பாங்க போலீஸ், நான் பாதுக்க நீ கொடுப்பா எங்கிட்ட போய் சொல்லுவ அப்படிங்கிறானுங்க. அப்ப எப்படி இருக்கு போலீஸ்? அது அந்த இடத்த தண்ணி போட்டு பொம்பளை தண்ணி இருந்தா நைட்ல இது எல்லாம் தட்டுவானுங்க. கேனங்கள எல்லாம் இங்க இருக்கிற பகையாளுங்க, பக்கத்துல இருக்கிறானுங்க பகையாளுங்க. இங்க நைட்டில் பழைய தூங்க போட்டு கல் வீசுவானுங்க மேல. இசையும் ஸ்டேஷனுக்கு போன நாயை விட மோசமா வைப்பாங்க. ஸ்டேஷனுக்கு போன கேட்கறதே இல்ல. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க இல்லைங்களா? அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மட்டும் மரியாதை நான் ஓடுறவக்கா இந்த பேக் ஐடிக்காரனுக்கு தான் கூப்பிடுவானுங்க. வீடியோ இருக்குது அது இருக்குதுன்னு அதெல்லாம் பொய். அவனுக்கு தான் பண்ணுவானுங்க. அங்க இருக்கிறேன், அங்க இருக்குது, வாங்க கறிக்கடை அது இதுன்னு சொல்லி. ஆனா அவனுக்கு திறந்த பண்ணிக்கிறானுங்க. அவ அக்கா தங்கச்சி அவ அப்பா அம்மாவெல்லாம் எடுத்து போட்டு விடலாமல்ல, விலகுச்சு இங்க வேணும் கூப்பிட்டு பேசலாமல்ல. அவனுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்கறது இல்லை. அவனுக்கு டெண்டிங்க அவனுக்கு போடுறதுக்கு லைக் வாங்கறதுக்காக அன்னைக்கு கூட்டு போடைய குழந்தைக்கு பேசுனால போட்டு விட்டுக்கிறானுங்க. தேவடியம்மானுங்க. நான் எனக்கு கோபம் வார்த்தை வருது இல்லையா, எச்சு வருது இல்லையா? குழந்தைகளே என் புள்ள பொண்டாட்டிக்கெல்லாம் பேசுனால போட்டு விட்டுக்கிறானுங்க. அப்ப அவ அம்மா படுத்துட்டு இருக்கும் போது போட்டு விட வேண்டியதானே, விலகி தண்ணி ஊற்றும் போது எடுத்து போட வேண்டியதானே. பேக் ஐடிக்காரனுங்க இன்னி திறந்தமா நான் மூஞ்சி பொம்பளை புள்ளி காமிச்சாச்சு பேச மாட்டேன்னு பேட்டியே விட்டுக்கிறேன். மறுபடியும் பேக் ஐடிக்காரனுக்கு சும்மா கூப்பிட்டு வார்த்தை விட்டா இவனுக்கு டெண்டிங் மறுபடியும் போட்டு லைக் வாங்குறதுக்கு பொம்பளை புள்ளைகெல்லாம் பார்த்தாதான் எப்படி மூஞ்சியில் முழிக்கிறது. எத்தனை பேசுனது இனிமேல் பேசுனா அது நல்லா இருக்காது. பொம்பளை பிள்ளையெல்லாம் பாக்க பொம்பளை பிள்ளை எங்க கூட போட்டோ எடுக்கிறாங்க. அக்கா என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு நீங்க பிரபலம் ஆயிட்டீங்களா, உங்க வாய்ஸ் அது ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? சந்தோஷப்பட்டு எங்க சந்தோஷப்பட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இதான் பூரா வீடியோ எடுப்பாங்க வீட்டை சுத்தி. நாளைக்கு வந்துடுறேன்னு போவாங்க, ஒருத்தர் வர மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ சான்ஸுக்கான்னு கிடைச்சா என்னை வச்சு வீடியோ கைன்னு எடுக்கணும்னு நினைச்சா டக்குன்னு வருவாங்க. இது மாதிரி நாங்க அனுப்பிச்சுக்கிறோம், வர்றோம், இது மாதிரி பண்ணிடலாமா பண்ணி. நீங்க
இப்ப நீங்க எடுக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு நிலைமை என்னன்னு வந்தா தான் தெரியும், போனா தான் தெரியும். பழக்க என்ன எப்படிங்கறதால தெரியாது, ஒரே நாள் தெரியாது. நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி. நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல ஆரம்பத்துல இருந்து வீட்டுல தானா? இல்ல, நான் முதல்ல மரம் வெட்டுவேன், தேங்காய் ஓடுவேன், ரெட்டின்னு கூட கழுவு. நான் எனக்கு நேர்மைன்னா ரெட்டின்னு கூட கழுவி போவேன். ஏன்னா திருட போமா, எதுக்கு திருடுறது? சரி, இப்ப நீங்க எங்கேயும் போகலன்னா இப்ப வருமானத்துக்குலாம் என்ன பண்றீங்க? எங்க வீட்டுக்காரமா தான் வேலைக்கு போறேன். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? அது 300 வருது. அது போதுங்களா? அப்புறம் அதை வச்சு அப்புறம் ரேஷன் அரிசி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டு அப்புறம் வேறவே இருக்கிறாங்க. இந்த காடு நான் வேலைக்கு போனால முதல்ல அவி அந்த முதலாளி கூட்டமெல்லாம் அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அரிசி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? அதெல்லாம் கேட்ட பண்ணுவாங்க, ஏன்னா குழந்தைங்க வளர்ற ஸ்டேஜ் அதெல்லாம் பண்ணுவாங்க. சப்போர்ட் எல்லாம் ஒருத்தர் நான் போய் கேட்டா சரி, எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க யாருமே இல்லை. நான் வேலைக்கு போனவங்க ஓனர் கட்டெல்லாம் எங்க போனாலும் சரி, வெளியூரே போனாலும் சரி, அவங்க எனக்கு மதிப்பு இருக்கு. சாப்பாடாலும் போட்டு அனுப்புவாங்களே 10-100 கொடுத்து சொல்லுமா, வெளியின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நான் பழகணும். அக்கா வந்து வேலைக்கு போறங்காட்டி தான் இப்ப குடும்பமே எங்கிட்டு இருக்கு. ஆமா, இல்லைன்னா அவ்வளவுதான். ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை. உங்க கூட பிறந்தவங்க அவையெல்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ இருக்கா கிடந்து உதவி பண்றாங்களா? அவைய போலக்கும் பார்க்கணும். இங்க என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் யாருமே வர இருக்கீங்க அடிக்கிறாங்க. அதுதான் பெரிய இது மாதிரி வேணும்னு வம்புக்கு வர்றது. இப்ப டெய்லி வருவானுங்களா? எப்படிங்க? டெய்லி வந்து இந்த இடத்துல தண்ணி போடுவாங்க. 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து தண்ணி போடுவாங்க. பார்த்துக்கலாமான்ட்டு போறது. எத்தனையும் வேலை மிரட்டுறாங்க நீ தெரியுமா? கம்ப்ளைண்ட் அப்ப கொடுத்து கம்ப்ளைண்ட் போனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர்றது இல்ல. இது என்ன காரணம்? அப்புறம் போலீஸ் எதுக்கு இங்க இருக்கிறாங்க? நான் சொல்லி பார்த்துட்டேன், வர்றதே இல்ல. வர்றம்பாங்க, நீ அங்க மதிக்கவே மாட்டாங்க. கலெக்டர் படிச்சு கூட எஸ்பி ஆபீஸ் கொடுத்தாச்சு, எத்தனை பக்கம் கொடுத்தாச்சு. எங்களுக்கே வருத்தமா நீங்க சொல்றது. என்னன்னு பேசுவாங்கன்னு தெரியுமா? பிள்ளைகள்லாம் தண்ணி ஊற்றும் போது கல் எடுத்து பேசுவானுங்க. அப்புறம் என்ன கேட்பானுங்கன்னு தெரியுமா? பொண்டாட்டி வர சொல்ற, உடம்பு சரியில்லை, பேக் ஐடிக்காருங்க போன் பண்ணானுங்க, பொண்டாட்டி வர சொல்ற நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பானுங்க. தேவடியம்மானுங்க அப்படித்தான் பேசுவானுங்க. உன்னால முடியாதல்ல, நல்லா தரக்கிற பொண்டாட்டி வர சொல்ற தேவடியம்மானு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது பண்ணுவானுங்கன்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கேட்கறதே இல்லை. இது கேட்கவே நீங்கெல்லாம் கேட்க சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்றதுல போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல வந்து நான் சொன்னா கேட்க சொல்லுவேன். நம்மளுக்கு பிடிச்ச எஃப்ஐஆர் போடணுமில்ல, ஏன் போடாம இருக்கிறா? அவ என்ன 20,000 30,000 கட்டிட்டு வந்தேன்னு சொல்றது. அவிய நான் கேஸ் கொடுத்தேன், அவி மேல 30,000 50,000 செலவு பண்ணிட்டு வர்றாங்களாம். ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. கொடுப்பாங்களா? அப்படியே நான் கேட்க, நான் 10 விஷயம் என்ன 10 விஷயம் கேட்டது இல்லை. நான் போய்க்கிறேன். 10 காசு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. ரிப்போர்ட் மட்டும் கேட்பாங்க, சொல்லி போட்டு வருவேன். அது எங்களால் முடிஞ்சது நாங்கள் ட்ரஸ்ட் மூலியமா சேர்ந்து உங்களுக்கு பண்றோம். சரிங்கண்ணா, குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. குழந்தைகளை மட்டும் படிக்க வைக்காம இருந்துடாதீங்க. நைட்ல கல் எடுத்து வீட்டு மேலே தெரியுமா? என்ன சண்டைக்கு போக முடியாது. அதனால என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலும் கேட்கறது இல்லை. இங்க கவுன்சிலர் பெரிய ஆளு கிட்ட நான் போறது இல்ல. ஒரு பிரச்சனை 3 பண்ணிடுவாங்க. எங்கெங்கயோ இருக்கிறதையெல்லாம் இழுத்துடுவாங்க. இது நமக்கு தேவையா? நான் அவகிட்ட போறது இல்ல. நம்மளுக்கு வேண்டிய அவங்களுக்கு போய் குடும்பத்தை இது பண்ண கூடாது. நம்ம கூட யதார்த்தமான ஆளு, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஆளு. உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு இங்க வந்துதான் உங்களோட குமரன்லாம் எனக்கு தெரியுது. நைட்டு 8 மணி இல்ல 10 மணிக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு சரக்கு போட்டுட்டு இவங்க வீட்டுல மேல கல்ல வீசுறதோ, இவரை துன்புறுத்துறதோ, இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்றதுலாம் இப்ப வரைக்கும் இவருக்கு இருங்கபாய் வீட்டுல நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்துல மறுபடியும் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம். நன்றி பாய்.